திருச்சி அருகே வருமான வரித்துறை அதிகாரி என்று கூறி பணம் பறித்து நபர்கள் உட்பட 8 பேர் கைது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொய்கைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமன் மகன் சுதாகர். இவர் வீரப்பூர் கிராமத்தில் வைத்துள்ள மருந்து கடையில் தனது மனைவி ஐஸ்வர்யாவுடன் இருந்தபோது காரில் வந்த மர்ம நபர்கள் தங்களை வருமான வரித்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் என்று கூறி சுதாகரை விசாரணை செய்ய வேண்டும் என காரில் அழைத்து சென்றனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து அவரின் குடும்பத்தினரிடம் 20 லட்சம் ரூபாய் தருமாறு பேரம் பேசியுள்ளனர். தங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை என கூறியதை தொடர்ந்து 10 லட்சம் ரூபாய் தருமாறு கேட்டனர். அவர்கள் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல் அளித்தனர். காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அறிவுரையின் பேரில் மணப்பாறை காவல் துணை கண்காணிப்பாளர் மரியமுத்து மேற்பார்வையில் மணப்பாறை காவல் ஆய்வாளர் குணசேகரன், ராம்ஜி நகர் காவல் ஆய்வாளர் வீரமணி, துறையூர் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்களை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டது. இந்நிலையில் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மஞ்சம்பட்டி அருகே சந்தேகத்திற்கிடமாக அரசு வாகனம் என்று எழுதப்பட்டிருந்த கார் நிற்பதை அறிந்த தனிப்படையினர் விரைந்து சென்று அந்த காரை மடக்கி காரில் இருந்த சுதாகரை மீட்டனர். விசாரணையில் காரில் இருந்தவர்கள் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த நெடுமங்காடு பகுதியைச் சேர்ந்த முகமது மகன் நௌஷாத், திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரத்தைச் சேர்ந்த வைரிச்செட்டிப்பாளையம் பெருமாள் மகன் சேகர், உப்பிலியபுரம் வலியப்பட்டி கிருஷ்ணன் மகன் சுதாகர், மதுரை மாவட்டம் பிபி குளத்தை அடுத்த கோசாகுளம் பெருமாள் மகன் மாரிமுத்து, சென்னை ஆவடி மாணிக்கம் மகன் வினோத் கங்காதரன், சுதாகரை கடத்த உடந்தையாக இருந்த மணப்பாறை தொப்பம்பட்டி சோமசுந்தரம் மகன் கார்த்திகேயன் ஆகியோர் என்பது தெரியவந்துள்ளது. அவர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் பணம், 5 பவுன் நகை மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார், 2 சக்கர வாகனங்கள் 2, 8 கைபேசிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 8 பேர் மீதும் மணப்பாறை மற்றும் துறையூர் காவல் நிலையங்களில் வழக்குகள் பதியப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் மீது பல்வேறு மாவட்டங்களிலும் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.